ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கான ஒரு காலகட்டம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா, பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்டு. அந்த ஷோ எப்போ வரும் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் 2 மாசம் இருக்கே, 3 மாசம் இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா தெரியும். ஸோ அதை பத்தின ஒரு சூப்பரான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத இப்ப நான் உங்ககிட்ட ஃபுல்லா ஷேர் பண்றேன். சோ பிக் பாஸ் வந்துட்டு சீசன் 1 ஸ்டார்ட் பண்ணும்போது இது என்ன ஷோ, எப்படி இருக்கும், சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்றது எதையுமே தெரியாம நாம வந்துட்டு ஒரு 100 நாள் வெயிட் பண்ணி அந்த ஷோவை பார்த்தோம். அந்த ஷோ வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. பிளாக் பஸ்டர், டாப் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். சீசன் 1 தொடர்ந்து 2, 3, 4 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி 8 வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம 8ல நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனோம் அப்படின்னா அந்த ஆங்கரையே மாத்தினாங்க. கமல் சாருக்கு பதில் விஜய் சேதுபதி வந்துட்டு இருந்தாரு. அதை தொடர்ந்து நிறைய பேர் கேட்டது கமல் சார் தான் வேணும், கமல் சார் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து விஜய் சேதுபதி அக்செப்ட் பண்ணிட்டு இதுவும் புதுசா நல்லா தான் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. எது எப்படி மாத்தினாலும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து குறையறதே கிடையாது ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லலாம். சோ இப்பவும் அதை பத்தின ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9 வரப்போகுது. அது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வருஷம் வருஷம் ஒரு சீசன் வருது. சோ லாஸ்ட் இயர் வந்து 8 முடிஞ்சது. இப்போ 9 வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் இப்ப நான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, பொதுவா பிக் பாஸ் கொரோனாக்கு முன்னாடி ஜூன் ஜூலைல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறம் தீபாவளி அப்போ முடிப்பாங்க. சோ அடுத்து கொரோனாக்கு அப்புறம் தான் செப்டம்பர் அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. பொங்கல் தாண்டி முடிக்க ஆரம்பிச்சாங்க. 100 நாள் அப்படிங்கிறது 106 நாள் ஆச்சு. சோ இதை தொடர்ந்து இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எல்லாருமே வந்து கண்டிப்பா நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் அப்படி கிடையாது. பொதுவா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாலிவுட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நமக்கு எப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்குல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தெலுங்குல ஸ்டார்ட் பண்ண 30 டேஸ் அதாவது 1 மந்த் கழிச்சு தமிழ்ல இங்க நமக்கு அந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த லோகோவை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஒரு அபிஷியல் ப்ரோமோ, அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே தெலுங்குல டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ அடுத்த 30 டேஸ்ல நமக்கு வரப்போகுது அப்படின்றது தான் வந்துட்டு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொன்னேன். சோ பொதுவா நீங்க கண்டிப்பா நினைக்கலாம் இது செப்டம்பர் அக்டோபர்ல தானே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த இயர் கொஞ்சம் பிஃபோராவே ஸ்டார்ட் பண்றதா வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் விஜய் டிவி கை மாறிடுச்சு. சோ இதை வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல தான் இதுக்கப்புறம் நம்ம 24x7 அதை பார்க்க போறோம். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல தான் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் விஜய் டிவிலே டெலிகாஸ்ட் பண்ணலாமா இல்லாட்டி கலர்ஸ்ல பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. பட் இந்த இயரே எல்லாத்தையும் மாத்த வேணாம் அப்படின்றதுக்காக இந்த இயர் வந்து விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய லாஸ்ட் இயர் பிக் பாஸா இருக்க போகுது. ஏன்னா நெக்ஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்றது கண்டிப்பா கலர்ஸ்ல தான் பண்ண போறாங்க. ஏன்னா ஜியோ தான் அதை வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ எல்லாமே இதுக்கப்புறம் கலர்ஸ்க்கு மாற போகுது அப்படின்றது தான் உண்மை. பட் இந்த இயரே அதை எதையும் மாத்தல. சோ நம்ம விஜய் டிவில தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து பிக் பாஸ். பட் 1 மந்த் பிஃபோராவே இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதனாலதான் இந்த அனௌன்ஸ்மெண்டோட நான் உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இவ்வளவு விஷயங்களை தாண்டி இந்த பிக் பாஸ்க்கான ஆடிஷன்ஸ்மே வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான லிஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. யார் யார் உள்ள வரப்போறாங்க அப்படின்றது 70% வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி மேபி ஆகஸ்ட் 2nd வீக்ல இருந்து அதோட ப்ரோமோ, லோகோ இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நிறைய நியூஸ் கண்டிப்பா வரும். இவங்க உள்ள வராங்க, இவங்க வரப்போறாங்க, இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வரப்போறாங்க, சிங்கர் இவங்க வரப்போறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். நாம எல்லாத்தையும் பார்க்க போறோம். பட் ஃபைனலா யார் வரப்போறாங்க அப்படின்றது நமக்கு பிக் பாஸ் ஓப்பனிங் அன்னைக்கு தான் தெரியும். பட் இருந்தாலும் ஒரு 50% வந்து அசம்ஷன் பண்ணி நம்ம வந்து கெஸ் பண்ணியிருப்போம். அவங்க தான் மேக்சிமம் வருவாங்க உள்ள. அப்படி ஒரு சிலர் தான் இப்போ நாமினேஷன்ல செலக்ட் ஆயிருக்காங்க, அதாவது ஆடிஷன்ல செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்க யார் யார் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த ஷோ வந்து விஜய் டிவில பண்றாங்க அப்படின்றதுக்காக மேக்சிமம் அதுல இருக்கிற ஆட்களையே தான் உள்ள போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோ சீசன் 1ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்டுல இருந்து எடுத்து போட்டாங்க. ஹீரோயின் கேட்டகரி, ஹீரோ, நியூஸ் ரீடர், அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில இருந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி நிறைய விஜய் டிவி ஆட்களையே உள்ள போட ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில இந்த சீசன்ல விஜய் டிவிக்குள்ள இருந்து யார் யார் வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர்ல, அதாவது பாண்டியன் ஸ்டோர் 1ல தனம் நடிச்சாங்க இல்லைங்களா, சுஜித்ரா. சோ அவங்க வந்து ஆல்ரெடி 2 சீசனுக்கு வந்து ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. பட் அவங்களால வர முடியல. பட் இந்த சீசன்ல அவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி 70% சொல்லியிருக்காங்க. சோ அவங்கள தாண்டி பாத்தீங்கன்னா ஷபானா, இப்போ குக்கு வித் கோமாளில பயங்கர ஃபேமஸா இருந்துகிட்டு இருக்காங்க ஷபானா. சோ ஷபானா அண்ட் புகழோட காம்போ வேற லெவல்ல வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. சோ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கவங்கள தான் அது உள்ள டக்குன்னு தூக்கி போடுவாங்க, அதுவும் நமக்கு தெரியும். அந்த வகையில கண்டிப்பா ஷபானாவும் உள்ள போறதா சொல்லியிருக்காங்க. காமெடிக்கு ஒருத்தரை கூப்பிடுவாங்க இல்லைங்களா, அதுல வந்து மதுரை முத்து வந்து நாமினேட் ஆயிருக்காரு. அவரோட நேம் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதாவே சொல்லியிருக்காங்க. சோ மதுரை முத்து உள்ள போறதாவே ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ அது மட்டும் இல்லாம படத்துல நடிக்கக்கூடிய ஒரு காமெடி நடிகரும் உள்ள போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவரு வேற யாரும் இல்ல, கருணாகரன் தான். சோ அவரு நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. பயங்கரமான காமெடி வந்து ரொம்ப சைலண்டா பண்ணுவாரு. பாடி லாங்குவேஜ்ல எதுவுமே இல்லாம அவரோட டயலாக்ல காமெடிஸ் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும். சோ அவரும் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு 70% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் தாண்டி கம்பல்சரி இயர்லி ஒன்ஸ் வந்து பாடி பில்டரை ஒருத்தரை உள்ள அனுப்புவாங்க. சோ அந்த வகையில இந்த சீசன்ல பாடி பில்டரா யார் உள்ள போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாஸ் கான். ஏற்கனவே அவங்களோட பையன் வந்து சீசன் 2ல போயிருந்தாரு. இப்போ ரியாஸ் கான் சீசன் 9ல வர்றதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி காயத்ரி அண்ட் யுவராஜ் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. காயத்ரி அண்ட் யுவராஜ் 2 பேருமே ஒரு பெரிய டான்சர். அது மட்டும் இல்லாம காயத்ரி நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க விஜய் டிவில பெரிய அளவுல வாய்ப்புகள் இல்ல. சோ ஆனாலும் சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. ஃபேமிலியோட சேர்ந்து எல்லா வீடியோஸும் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. மேபி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வரைக்கும் நமக்கு வந்து அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ல இவங்களோட பேர்லாம் மேக்ஸிமம் 70% வந்து நாமினேஷன்ல இருக்கு. ஆடிஷன் அட்டென்ட் பண்ணி செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ இவ்ளோ கண்டஸ்டன்ட் உள்ள வர போறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 200 பேர் வந்து ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து 20 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இயர்லி இப்படிதான் நடக்குது. இப்பவும் அப்படிதான் நடந்திருக்கு. சோ இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம வீட்லயும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பிரிச்சு வச்சிருந்தாங்க. சோ இப்ப மறுபடியும் சேர்த்து வச்சு வேற மாதிரியான கேம்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. சோ நிறைய புதுவிதமான டாஸ்க் எல்லாம் வந்து ட்ரை பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே அங்க போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். மேபி நெக்ஸ்ட் மந்த்ல அந்த வீடியோ ஓபன் பண்ண போறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு உள்ள போயிட்டு எல்லா ப்ராசஸும் பண்ணணும். அது சோ அந்த ரிகர்சல் வந்து எப்பவுமே பண்ணுவாங்க. அதுவுமே நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. மேபி செப்டம்பர்ல இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா ஆகஸ்ட் செகண்ட் வீக்ல வந்துட்டு ப்ரோமோ அண்ட் லோகோ இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவும் தாண்டி இதுக்கான ஆங்கர் யார் வரப்போறா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட பெரிய அளவுல இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா விஜய் சேதுபதி லாஸ்ட் இயர் வந்திருந்தாரு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு சிலர் வந்து கமல் சார் தான் வேணும்னு கேட்டாங்க, ஒரு சிலர் விஜய் சேதுபதி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த இயர் யார் வருவாங்க அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. சோ மேபி கமல் சாரே மறுபடியும் வரலாம் அப்படின்ற ஒரு நியூஸும் வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா லாஸ்டா கமல் சார் நடிச்ச 2 படமும் பெரிய அளவுல வந்து எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அந்த அளவுக்கு போகல. சோ அதனால மறுபடியும் அவர் இதுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்களை சந்திக்கிறதுக்கு மறுபடியும் அவர் வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இயர்ல வந்து தேர்தல் வரப்போகுது. அதுக்கான ரிலேட்டடாவுமே அவர் வந்து இதுல வந்து மக்களை மீட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்ப பார்லிமெண்ட் மெம்பரா ஆயிட்டாரு, அதாவது எம்பி ஆயிட்டாரு. சோ மறுபடியும் அவர் இதுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் 99% இல்ல அப்படின்றதுதான் உண்மை. இந்த சீசனையும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் தொகுத்து வழங்க போறாங்க. சோ மறுபடியும் இந்த ஷோல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இருந்தாலும் அவரே தான் மறுபடியும் வர போறாரு. இன்னும் ஒரு சிலர் வந்து சிம்பு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் சிம்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த ஷோவையும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் தொகுத்து வழங்க போறாரு. சோ இது எல்லாத்தையும் பாக்குறதுக்காக நானுமே பயங்கர ஆவலோட காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா பிக் பாஸ் ரசிகர்கள் நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கும் பிக் பாஸ் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி டே பை டே சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.